இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 112 நாள் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்றதுனால தோராயமா 26,000 பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொன்னாங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து கேஸ போட்டிருந்தாங்க. அந்த தரப்புல என்னதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேவரா, அதாவது பாலஸ்தீனுக்கு ஃபேவரா ரிசல்ட் வரலனாலும், இஸ்ரேல் ஜினோசைட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒத்துக்கலனாலும் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு வர மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்தெல்லாம் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் என்னன்னாலும் பெரும்பாலுமான மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. என்னன்னாலும் போர்க்குற்றம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கணும். ஏன்னா 112 நாள் ஆச்சு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இஸ்ரேலுக்கும் காசாக்கும். இப்ப வரைக்கும் 26,000 பேத்துக்கிட்ட இறந்துட்டாங்க. ஆனா இதே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பாத்தீங்கன்னா 10,000 பேத்துக்கிட்ட இறந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இது போல கணக்கு இன்னொரு கணக்குல வந்து பாத்தீங்கன்னா யூஎன் தரப்புல இருந்து தான் சொல்றாங்க. பட் ஒரு சிலர் வந்து 10,000 பேத்துக்கு மேலங்கிறாங்க, இன்னொரு சிலர் 17,000 பேத்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. தோராயமா 20,000 பேர் அங்கேயும் இறந்துட்டாங்க. இதுவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அங்க புச்சா இனப்படுகொலை அப்படிங்கிறது போல பெருமளவெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட யூஎன் தரப்புல ரஷ்யா தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க, ஏங்க புச்சால ஏதோ இனப்படுகொலை எல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, அதை பத்தின ரிசல்ட் எல்லாம் கொடுங்க, தகவல் எல்லாம் கொடுங்க, நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறதுல ரஷ்யா தரப்புல கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றங்களை சுமத்தி அவரை வெளிநாட்டுக்கெல்லாம் போக விடாம ஏகப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சாங்க. அது போல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எங்கேயும் பெரும்பாலும் போறதில்லை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பிரிக்ஸ் மாநாட்டுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் போது என்னென்ன பேச்சு பேசினாங்கப்பா. போல ரஷ்ய அதிபர் வந்து வந்துருவாரா, வந்துட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஏதாவது லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்க போறாங்களா, என்னென்னலாம் பண்ணாங்க. கடைசியில அவர் வரல இல்லையா. அதனாலதான் என்னமோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா காண்டாய் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஐசிஜேல போட்டுக்கிறாங்க. இந்த தடவை கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேவரா வரலன்னா பல நாடுகளும் இது டிசைசிவ் விக்டரி அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, அப்படி என்னதான் இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு ஃபேவரா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து கொஞ்சம் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதாவது பொதுமக்கள் இறக்குறாங்க இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நீங்க மிலிட்டரி ஆபரேஷன் செய்றீங்க, அது ஓகே, அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் தான், பேசணும். பட் இருந்தாலும் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதெல்லாம் தடுக்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மிலிட்டரி ஆபரேஷனை, ஆனா பொதுமக்கள் இறக்குறாங்க இல்லையா அதை கட்டுப்படுத்தணும். அப்புறம் ஹியூமனிடேரியன் எய்டு வந்து மக்களுக்கு போகணும் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த ஹியூமனிடேரியன் எய்டு அப்போ வந்து உள்ள போறது இஸ்ரேல் தரப்பு தடுத்தாங்கன்னா எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்திடுவீங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா நேத்திக்கோ முந்தானேத்தோ ஒரு செய்தி பார்த்தேன், சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் இட்ஸ் ஓகே வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் ரஷ்யாவோட மீடியா சோர்சஸ்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இருந்தது. என்னன்னா இந்த யூஎனோட ஹியூமனிடேரியன் எய்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மக்கள் அந்த எய்டு வாங்குறதுக்காக போயிட்டு இருந்த மக்களை பார்த்து ஓபன் ஃபயர் பண்ணிட்டாங்க இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அதனால 20 பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க நடக்குதுங்க அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கெல்லாம் சரியான பதில் கிடைக்காது. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் இது மாதிரி இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு சார்பா ரிசல்ட்டும், இந்த மேற்குலக நாடுகளுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு சார்பான ரிசல்ட்டும் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. பட் எது எப்படியோ இதுக்கு மேல இஸ்ரேல் அந்த ரஃபா இருக்கு இல்லையா அதுக்குள்ள போறது கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம போன பதிவுலயே சொன்ன மாதிரி, அதுக்கு முந்தின பதிவுலயே சொன்ன மாதிரி இந்த காசா மொத்தம் 5 பதிவா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 5 பகுதியில 3 பகுதி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டு கிட்ட தோராயமா வந்துச்சு. இந்த கான்யூனிஸ்ட்ல பாதி எடுத்துட்டாங்க, இதுக்கு மேல முன்னேறிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது கான்யூனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்யூனிஸ ஃபுல்லா எடுத்துட்டாங்கன்னா இந்த அல்பாலா பகுதி இருக்கு இல்லையா அது மட்டும் இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வராம இருக்கு. அந்த காசா சிட்டியும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹமாஸ் எல்லாம் பல இடங்களை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள், இந்த டேங்க்ல சுடுற மாதிரியான காட்சிகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இது போல காசாவோட வடக்கு பக்கம் காசா, அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கான்யூனிஸ்ட்ல பாதி வந்துட்டாங்க. இது ஃபுல்லா எடுத்துட்டாங்கன்னா இப்ப அல்பாலா பகுதியிலும் கீழே இருக்கக்கூடிய ரஃபா பகுதியிலும் தான் மக்கள் இருப்பாங்க, அங்க ஹமாஸும் இருக்கலாம். இப்ப இஸ்ரேல் வந்து அல்பாலா பகுதியை வேணா எடுக்கலாமே தவிர இந்த ரஃபா பகுதிக்குள்ள ஃபுல்லா வர முடியாது. அப்படி வந்தாங்கன்னா முழு மக்களும் அந்த ரஃபா பகுதியில தான் இருப்பாங்க, இந்த காசால இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து சிக்கலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இஸ்ரேல் வந்து அந்த அல்பாலாக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய மக்கள், இந்த ரஃபால இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அல்பாலாக்கு கொண்டு போயிட்டு இந்த ரஃபாவை ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால இப்ப இது போல ஐசிஜேல இருந்து வர்றதுனால கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஏன்னா ஹியூமனிடேரியன் எய்டு உள்ள போகணும், அப்படி உள்ள போறதுக்கு வந்து அலோவ் பண்ணி ஆகணும் இஸ்ரேல் தரப்புல.
அப்படி இஸ்ரேல் அலோவ் பண்றாங்கன்னா அந்த இடத்துல மனிதாபிமான அடிப்படையில பல விஷயங்கள்லாம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அல்பாலாக்கு போங்க, இந்த கான்யூனிஸ்ட் பகுதியை தாண்டி அல்பாலாக்கு போங்க அப்படின்னா போவாங்களா? மக்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த ரஃபா பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இஸ்ரேலுக்கு. ரஃபாவை எப்போ இஸ்ரேல் முழுசா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்களோ அப்பதான் இஸ்ரேல்னால அவங்க நினைக்கிற மாதிரி இந்த காசாவோட போர்ல ஜெயிக்க முடியும், அம்மாஸுக்கு எதிரான போர்ல. ஏன்னா அம்மாஸை முழுசு சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா அவங்களால எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் எத்தனை நாள் போர் நடந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் சரணடைஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா சண்டை நடக்கும், எது வேணா நடக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த சமயத்துல இந்த எல்பாலால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் வேற பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற மக்கள் லஃபால இருக்கிறவங்கள தெரிச்சு இந்த எஜிப்டுக்குள்ள ஓடிடுவாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. பட் ஆனா அதுக்கு எஜிப்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காசா பகுதி, இந்த ரஃபாவும் எஜிப்தும் அந்த பார்டர்ல இருக்கிறது முழுமையா இஸ்ரேலுக்குள்ள போறது எஜிப்து விரும்பல அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை சைட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுனாலும் இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிடைச்ச விக்டரியில ஒரு பகுதி ஹமாஸுக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. இந்த ரஃபா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போகக்கூடாது, இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள. அப்படி போயிடுச்சுன்னா இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத எல்லாரும் உறுதி பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போது ஹமாஸ் தரப்புல சீஸ்ஃபயருக்கு நாங்க தயார், அதாவது பிரிசனர் ஸ்வாப் பண்றதுக்கு தயார் அப்படிங்கிறது போல சொன்னதா சொல்லப்பட்டு வருது. சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது நடக்கும் பட்சத்தை திரும்பி ஒரு போர் நிறுத்தம் டெம்பரவரியா இங்க வருமா அப்படின்ற கேள்விகள் வருது. அது போல போர் நிறுத்தம் வரும்போது உள்ள இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு, ரீக்ரூப் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போலதான் இஸ்ரேலும் ரீக்ரூப் ஆகி திரும்ப ஃபுல் ஃபோர்ஸா வேற ஏதாவது புது பகுதியில அடிப்பாங்களா, இல்ல இந்த சீஸ்ஃபயர் நடக்குமா நடக்காதா, இல்ல பிரிசனர் ஸ்வாப் எதன் அடிப்படையில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதனால பொறுத்து இருந்தா பாக்கணும். ஏன்னா கத்தார் கூட அவங்களோட ஒரு பிளானை சீஸ்ஃபயருக்கான பிளானை புதுசா கொடுத்துருக்காங்களாமா. அந்த சீஸ்ஃபயர் பிளான் ஒத்து வரும் பட்சத்துல, இஸ்ரேலுக்கு பிடிக்கும் பட்சத்துல கண்டிப்பா இங்க ஒரு போர் நிறுத்தம் வரும். அது டெம்பரவரியா இருந்தா கொஞ்சம் லாங் டேர்மா இருக்கலாம், ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எதுனால பொறுத்து இருந்து பார்ப்போம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த செங்கடல் தாங்க. இந்த செங்கடல்ல ஹவுதீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கறத பாக்குறாங்க. இந்த யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் தாக்குதல் பண்றதுனால இந்த சியூஸ் கெனால் வழியா வரக்கூடிய அந்த போக்குவரத்து 45% கம்மியா இருக்கு அப்படிங்கறதோட சொல்றாங்க. இது ஒரு வகையில ஹவுதீஸ்க்கு வெற்றி அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஹவுதீஸ்க்கு வெற்றி அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஜெயிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே தெளிவா ஒரு பதிவுல சொல்லியிருப்போம். இந்த பகுதி செங்கடல் பகுதியில இந்த வர்த்தகம் மட்டும் தடைபட்டுருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளோட எக்கனாமியும் ஆட்டங்காண ஆரம்பிச்சிடும். அதனால பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு மறைமுகமா அழுத்தம் கொடுப்பாங்க. ஏன்னா phase 2 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல இந்த ரெசிஸ்டன்ஸ் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. phase 2ங்கிறது இஸ்ரேலுக்கு எக்கனாமிக்கலா பிளாக்கேடு போடுறதா, இந்த நேவல் பிளாக்கேடு போடுறதா. அது இந்த ஹவுதீஸ் ஒரு பக்கத்துல செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. என்னதான் இந்த ஆலைடு போர்ஸுங்கிறாங்களா, அமெரிக்கா யூகே இவங்க என்னதான் சேர்ந்து ஹவுதீஸ் மேல தாக்குதல் பண்ணாலும் அவங்களோட எஃபர்ட் இந்த இடத்துல அவங்க போடக்கூடிய அந்த தாக்குதல்லாம் கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால காசா பிரச்சனையில ஹமாஸ்க்கு ஆதரவா சில பல வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய போக்குவரத்து ரொம்ப முக்கியம். அந்த கப்பல்கள் மேல தாக்குதல் பண்ண யாரும் வரமாட்டாங்க. சில நேரங்கள்ல ரஷ்யாவோட கப்பல் மேலேயும் சரி, சீனாவோட கப்பல் மேலேயும் சரி தாக்குதல் நடந்துருது. இதனால ஈரானுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஏங்க நீங்க கப்பல் வருதுன்னு சொன்னா மட்டும் அலோவ் பண்ணுங்க, மற்றவங்க படி வேண்டாம், கொஞ்சம் தாக்குதல் பண்றது குறைச்சிக்க சொல்லுங்க அப்படிங்கிறதோட கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அதனால சீனா கப்பலுக்கு நீ எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதாவது இந்த சீனா இந்த செங்கடல்ல பாத்தீங்கன்னா போர்க்கப்பலே இல்லாம ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கப்பல் மாதிரி அவங்களோட மெர்ச்சன்ஷிப்பே ஒரு ப்ரொடெக்ஷன் கப்பலா மாறிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்ப சீனாவோட கொடி ஏத்திட்டு ஒரு கப்பல் வருதுன்னா அந்த இடத்துல ஹவுதீஸ் தாக்குதல் பண்ண மாட்டாங்களா? இதுதான் சான்ஸ்ன்னு எல்லா கப்பலும் அப்படியே நூல் பிடிச்சிட்டு வர மாதிரி இந்த சீனாக்கு பின்னாடியே ஓட்டிட்டு வந்தாங்கன்னா அப்படியே வெளியே போயிடலாம், இந்த அரேபியன் சீக்குள்ள பூந்துடலாம் அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா? அதனால இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா ஹவுதீஸ் என்னதான் உத்தரவாதம்லாம் கொடுத்தாங்க. பட் என்னதான் கொடுத்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கதானே செய்யும். ஏன்னா பெரும்பாலும் இந்த கண்டெய்னர் ஷிப்பு, கார்கோ ஷிப்பை குறி வச்சு தாக்கலான்னு இந்த மிசைலை ஏவுறாங்க. அந்த சமயத்துல வர்றது இவங்க ஷிப்பா அவங்க ஷிப்புன்னு எப்படி கம்யூனிகேஷன் சில கேப்ல ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? அதை ரெக்டிஃபை பண்ணி வேற வழியில ஏதாச்சும் இந்த ஹவுதீஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த சீனாவோட கண்டெய்னர் ஷிப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் உபயோகமா இருக்கு, இவங்க போயிருவாங்க ஈஸியா அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.